மனசாட்சி நடவடிக்கை இன்றைக்கு அரங்கேற்றினார். பெருமானார் அப்பொழுது சொன்னார்கள், காலம் மாறும், காரிருள் உடையும், சரித்திரம் திரும்பும், சந்தடி ஓயும், உறக்கம் கலையும், உணர்வுகள் பூக்கும், மொட்டுகள் மலரும், கட்டுகள் அவளும், விட்டு விடுதலையாகி நான் வெற்றி சரித்திரம் படைக்கிற காலம் வரும். அப்போது நான் நிற்கிற இடத்தில் நீ நிறுத்தப்படுவாய், நீ நிற்கிற இடத்தில் நான் நிற்பேன். இது நடக்கும் என்று பெருமானார் சொன்னது போல் மதீனாவில் இருந்து வெற்றி வீரராக மக்காவுக்குள் கஃபா என்கிற கடவுளாலயத்திற்குள் நுழைந்தார்கள். நான் திருவையாற்றில் பதிவு செய்கிறேன், இதே சரித்திரத்தை நாங்கள் மீண்டும் திருப்பி இந்தியாவில் எழுதுவோம். எங்களை அவமதித்தாயா நீ? அவமதித்த இடத்தில் ஆணையிடுகிற இடத்தில் எங்கள் அம்மா இருப்பார். மணியடித்தவனே, உனக்கு சாவு மணி அடிக்கிற சரித்திரத்தை வருகிற காலத்தில் நாங்கள் எழுதுவோம். 10 நிமிடத்தில் பேச்சை முடிந்தால் இது என்ன பட்டிமன்றமா? பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருக்கிற நானே அரை மணி நேரம் கொடுக்கிறேன். காவல்துறை கண்காணிப்பாளர் மகாநாட்டை 3 நாள் கூட்டுகிறார் முதலமைச்சர் அம்மா அவர்கள். ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரையும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேச சொல்லுகிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை உரையாற்ற சொல்லுகிறார். அவர்கள் பேசுகிற பேச்சின் சாராம்சத்தை உள்வாங்கிக் கொள்கிறார், குறிப்பெடுத்துக் கொள்கிறார். காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி அந்தி சாய்கிற நேரம் வரையிலும் 3 நாள் கலெக்டர் மகாநாட்டில் பங்கெடுக்கிறார். சித்திரத்தில் இழந்த செந்தாமரை உட்கார்ந்து கொண்டு எல்லா நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து குறிப்பிடுத்துவிட்டு மாவட்ட கலெக்டர்கள் மகாநாட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது அன்னை தமிழகத்திற்கு 343 திட்டங்களை அறிவித்துவிட்டு மாவட்ட கலெக்டர்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறுகிற முதலமைச்சர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பிரச்சனையினாலே இன்றைக்கு சின்ன பின்னமாக்கி கொடுக்கிற இந்தியாவின் காலடியில் கிடக்கிற தமிழகத்தின் பிரச்சனைகளை தந்தி வைப்பதற்கு சென்றால் 10 நிமிடம் தானா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டம் ஒரு நாள் தானா? ஏறிந்த நிலைமை, ஏறிந்த ஓரவஞ்சனை, வடக்கில் தமிழர் வாழ்வை வடக்கி பின் தெற்கில் வந்து இடக்கிலை செய்ய நினைத்த எதிரியை அந்நாள் தொட்டு அடக்கடா பெண்டுரைத்த அறம் காக்கும் தமிழே. தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோள் உண்டென்று சிரித்தா என்று பாடினார் பாரதிதாசன். தடைகளை தாண்டுவோம், தடைக்கற்களை தகர்ப்போம், தாண்டி வருவோம். அந்த இடத்தில் எங்கள் அம்மாவை உட்கார வைப்பதை தவிர இனி ஒரு வேலை எங்களுக்கு இல்லை. நாம் துன்பப்படுகிறோம். வடக்கு இடக்கு செய்கிறது. அதனாலதான் அண்ணா அன்னைக்கே சொன்னார், வடக்கிற தலை வச்சு படுக்காதேன்னு. அண்ணா அன்னைக்கே சொன்னார், வடக்கிற தலை வச்சு படுக்காதீங்க. வந்திருக்கு பாருங்க, நமக்கு எதுவும் இல்லை, மின்சாரம் இல்லை. மின்சாரம் இல்லாததுக்கு நம்ம குறையா? கருணாநிதி செயற்குழுவை கூட்டுகிறார். எதுக்கு நான் செயற்குழு கேட்டா கருணாநிதி சொல்லுகிறார், தமிழகத்தினுடைய மின்னிலைமையை பற்றி ஆய்வு செய்வதற்கு. உனக்கு ஏன் இந்த அதிகாரம் இருந்தது? நீ எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்து அம்மனமா கிடக்க ஒன்னு அட்டாக் பண்ணி குறி வச்சிட்டு இருக்க. நீ தமிழ்நாட்டினுடைய மின்சார நிலைமையை பற்றி ஆய்வு செய்வதற்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? ஆட்சியில நாங்க இருக்கோம், அதிகாரத்தில் நாங்க இருக்கோம், குற்றத்தொழில் எங்கள் கோமகள் இருக்கிறார். மழைவளம் கரப்பில் வான்பே லட்சம் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர். நீ எதுக்குடா செயற்குழுவை கூட்டுற? நண்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியக்காரிக்கு கால்கள் இல்லை என்றதாம். நீர்ப்பறவைகள் ஒன்று சேர்ந்து ஆமைகளை அரிகள் என்று அறிவித்ததாம். பரிசல்கள் மாநாடு போட்டு தண்ணீரை புதைத்து விட்டோம் என்று தம்பட்டம் அடித்ததாம். காலாவதியாகி போன கருணாநிதி, இடைச்சல்கள் கருணாநிதி, வெள்ளத்தில் வந்த குப்பை கருணாநிதி, கள்ளத்தில் புழுத்த புழு கருணாநிதி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்திற்கு அவப்பெயரை உருவாக்குவதற்கும் நாட்டு மக்கள் மத்தியில் கெட்ட பெயரை உருவாக்குவதற்கு திட்டமிட்டவர் செயற்குழுவை கூட்டி மின்சாரத்தை பற்றி இவர் விவாதிக்கிறாராம். கள்ளிக்கதற்கடா முள்வேலி, கழுதைக்கதற்கடா கடிவாளம்.